எந்த அமைப்பு நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறது, யார் மூலியமாக அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உறவுகள் மூலமாக அதிர்ஷ்டம் வரப்போகிறதா, அல்லது அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாக அதிபதிகளுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் இதன் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறதா, இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டுகள் மூலமாக பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட்டு, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்ம ஜாதகத்தில் பார்த்தோன்னா 9ஆம் பாவம் சொல்லக்கூடிய பாவ அமைப்புப்படி பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் இருந்தால் நமக்கு நல்லபடியாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்க முடியுமானா முடியும். அடுத்த ஜாதக ரீதியாகவே 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இந்த 3 ஸ்தான அதிபதிகள், இப்போ உதாரணத்துக்கு மேசராசியாகிய நான், என்னுடைய முதல் அதிபதியான செவ்வாய், அந்த செவ்வாய் பகவான் என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் ஸ்தானத்துக்கு அது பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் போய் நிற்க வேண்டும். 5ஆம் ஸ்தானம் சொல்லக்கூடியது சூரிய பகவான். அப்போ என் ஜாதகத்தில் என்னுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு சூரிய பகவான் எத்தனாம் ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதைப்படி அந்த அதிர்ஷ்டம் நமக்கு ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். பாக்கியம் சொல்லக்கூடியது என்னுடைய ராசிப்படி மேச ராசிக்கு 9ஆவது ராசி சொல்லக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் ஸ்தானத்துக்கு 1ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் நல்ல அமைப்பில் நிற்க வேண்டும். இந்த 5ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் நல்லபடியாக நிற்க வேண்டும். இந்த 9ஆம் பாவத்துக்கு 1ஆம் பாவம் சொல்லக்கூடிய செவ்வாய் பாவம் நல்லபடியாக நிற்க வேண்டும். எந்த ஸ்தானத்தில் இந்த 3 கிரகங்கள் எந்த அமைப்பில் போய் இருக்கிறதோ அதை சார்ந்த நமக்கு பண அதிர்ஷ்டம் வருமானா நிச்சயம் வரும்.